ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் மகளிர் குழு மூலியமாக முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்ததுங்க. அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் தான் இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த போல் எங்கள் ஊரில் மொத்தம் 5 குழுக்கள் இருக்குங்க. அதில் முக்கியமான குழுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பு அம்சம் நிறைஞ்ச குழுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதியோர் குழு தான். எங்கள் ஊரில் இருக்க முதியோர் குழுக்கு திமுக கட்சியை சார்ந்த வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருக்க திரு இளம்பருந்தி அண்ணா அவங்க முதியோர் குழுக்கெல்லாம் சாரி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எங்கள் முதியோர் குழு ஆளுங்களுக்கும் அதை தெரிவிச்சிட்டேன். அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு மீட்டிங் போல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாரையும் வர வச்சுட்டேங்க. இளம்பருதி அண்ணா, ஸ்டாலின் மாமா, வளர் மாமா, புருஷோத்தம மாமான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் ஒரே பஞ்சாயத்துன்றதால இளம்பருதி அண்ணா வந்ததும் எங்கள் முதியோர் கிட்ட அவங்க வீட்டு பிள்ளை போல எல்லாரையும் விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் மகளிரோட முக்கியத்துவத்தை பற்றியும் அவங்களோட நலன்களை பற்றியும் எடுத்து சொன்னாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தினாங்க. இந்த காலகட்டத்தில் மகளிருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த மகளிர் உரிமை தொகை தாங்க. இதை பற்றி வந்தவங்க எல்லாருக்கும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் கூட பண்ணாங்க. வந்தவங்க கொஞ்சம் பேர் டவுட்டாக கேட்டாங்க. நாங்கள் புதுசாக பண்ண போகிறோம், எங்களுக்கு எதனா அப்டேஷன் இருக்கான்னு சொல்லி அதை பற்றி கேட்டாங்க. அதில் அவங்க சொன்னாங்க, புதுசாக பண்ண போகிறவங்களுக்கு ஒரு கேம்பே போட போகிறாங்க. அந்த கேம்பில் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. இதில் யாரெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ண முடியாதுன்றதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. பொறுமையாக எங்கள் எல்லாருக்கும் புரிகிற போல எடுத்து சொன்னாங்க. இதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் ஊர் சைடில் நடக்கிற மகளிர் மூலிமா நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ் பற்றியும் வந்தவங்க எல்லாருக்கும் தெரிவித்தாங்க. அவங்களும் அதை கேட்டு சந்தோஷமாக இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எங்களை ப்ளஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்தவங்க ஒருத்தரையும் ஃப்ரெண்டில் வர வச்சு அவங்க கையாலேயே சாரியும் கொடுத்தாங்க. அதை வாங்கும்போது எங்கள் முதியோர் முகத்தில் ரொம்பவே சந்தோஷம் தெரிஞ்சுதுங்க. இப்போ இருக்க நம்ம காலகட்டத்தில் நம்ம வீட்டுங்களில் அவமதிக்கப்படுறவங்களா தான் இந்த முதியோருங்க இருக்காங்க. ஆனால் அதே முதியோரை மதித்து நான் அவங்களுக்கு சாரி தரேன்னு சொல்கிறது எத்தனை பேருக்குங்க இந்த மனசு வரும்? முதியோர் என்றவங்க ஒரு குழந்தை போலதாங்க. அவங்களுக்கு செய்யறது கடவுளுக்கே செய்கிற போல அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இங்கு மீசையில்லா பாரதியும் உண்டு, மீசையுள்ள அன்னை தெரேசாவும் உண்டு. புரட்சி ஆண்களால் மட்டுமே செய்ய முடிந்தது அல்ல, அன்பு பெண்களால் மட்டுமே தர முடிந்தது அல்ல. ஆண்மைக்குள்ளும் மென்மை உண்டு, பெண்மைக்குள்ளும் வீரம் உண்டு என்பதை புரிஞ்சுக்கிட்டு எங்கெல்லாம் பெண்களுக்கு மரியாதை தரப்படுதோ அங்கெல்லாம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்குன்றத இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு உணர்த்துறோங்க. கடைசியாக எங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண அந்த அண்ணனுக்கும் கூட வந்தவங்களுக்கும் நன்றி சொல்லி வயதான அனைவரும் அவங்கள வாழ்த்தவும் செஞ்சாங்க. இதோட எங்கள் மீட்டிங்காக முடிஞ்சுது. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.